எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ரம்ப்போடைய அடுத்த அதிரடி சைனாவை நோக்கி அதை பற்றி பார்ப்போம். நவம்பர் 10 வரைக்கும் அமெரிக்கா சைனா மேலே போட்டிருந்த பொருளாதார வரி, அதாவது 55% அப்படின்றது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. பேச்சுவார்த்தைகள் போயிட்டுருக்கு அமெரிக்காவுக்கும் சைனாக்கும். இப்போ ட்ரம்ப் சொல்கிறது என்னென்னா, நவம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே நீ டீல் சைன் பண்ணாட்டி 155% வரி விதிப்பேன். ஏற்கனவே ஒரு 55%, அதுக்கு மேலே இன்னொரு 155% வரி விதிப்பேன் அப்படின்ட்டு. 155% + 55ன்றது சைனாவுடைய எந்த ஒரு பொருளையுமே அமெரிக்காவில் விற்க முடியாத நிலைமைக்கு அப்படின்றது வந்துடும். சைனா முழுவதும் சைனாவுடைய பில்லர் அப்படின்னு எடுத்திங்கன்னா 3 விஷயம். முதல்ல அவங்களுடைய உள்நாட்டு ரியல் எஸ்டேட் மிகப்பெரிய ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஜிடிபிக்கு கான்ட்ரிபியூட்டர் அது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லாமே சைனாவில் தான் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். 3வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் மற்றும் ஆயுதங்கள். இதில் 2 இப்போ கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்குது. இப்போது என்ன பிரச்சனை ட்ரம்ப்புக்கு இப்போ இந்த எச்சரிக்கை? ஏன்னா ஏற்கனவே சொன்னால் அதே ப்ரெஷர் டாக்டிக்ஸ் தான். ஷி ஜின்பிங்கை எந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ தென்கொரியாவில் 2 பேரும் பேசிக்க போகிறாங்க நவம்பர் 10ஆம் தேதி வாக்கில். அதற்கு முன்னாடி இந்த அழுத்தத்தை கொடுத்து தனக்கு வேண்டியதை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ ட்ரம்ப் பார்த்துட்டு இருக்காப்புல. ட்ரம்ப்புக்கு சீனா சமீபத்தில் 2 அடி கொடுத்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோடைய மிகப்பெரிய சோயாபீன் கன்சியூமர் அதிகமாக யார் கன்சியூம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சீனா தான். அதை அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு அமெரிக்கா. செப்டம்பர் மாதம் கிட்டத்தட்ட 0 அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சீனா வந்து சோயாபீனை அமெரிக்காவிலேருந்து இறக்குமதி பண்ணுறதை கம்ப்ளீட்டாக நிறுத்திட்டாங்க. தென் அமெரிக்க நாடுகள்கிட்ட அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோயாபீன் அப்படின்றது அமெரிக்காவுடைய விவசாயிகளுடைய ஒரு மிக முக்கியமான வாழ்வாதாரம். ட்ரம்ப்போடைய ஓட்டர் பேஸுமே அதுதான். ஸோ எங்கே அடிக்கணுமோ சோயாபீனில் முதல் அடி அவங்க கொடுத்தாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரேர் எர்த் மினரல்ஸ், இதை பற்றி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பேசியிருக்கிறோம். எக்ஸ்போர்ட் கண்ட்ரோல் அப்படின்றத அமெரிக்காவுக்கு குறிப்பாக எந்த விதமான ரேர் எர்த் மற்றும் மேக்னட்ஸை ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்ற அந்த பர்மிட் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுவும் அமெரிக்காவுடைய உற்பத்தி, குறிப்பாக அவங்களுடைய இராணுவ தளவாடங்கள், செமிகண்டக்டர்ஸ் மற்றும் ஸ்பேஸ், இதில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய இவிலையுமே வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ இந்த இடத்த தான் இவங்க வந்து இப்போ கை வைக்கணும், எப்படியாவது இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தேவை. ஒரு ட்ரேட் டீல் அப்படின்றது அடுத்தது. முதல்ல சோயாபீன் ஏற்றுமதியை மீண்டும் ஆரம்பிக்கணும். ரேர் எர்த்துக்கு உண்டான தடையை வந்து சைனா நீக்கணும். இதுதான் ட்ரம்ப்பு கையில் இருக்கக்கூடியது. இப்போது இந்த 10 நாள் ப்ரெஷருமே இதை பேஸ் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க. இப்போ சைனா கிட்ட இருக்கக்கூடிய லீவரேஜ் என்ன, சைனா கிட்ட என்னென்ன கார்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தோடைய ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 75% ரேர் எர்த் மினரல்ஸோடைய உற்பத்தியை அவங்க கையில் வச்சுருக்காங்க. அவங்க நினச்சா தான் அதை கொடுக்க முடியும். மோனோபோலி. அமெரிக்கா கிட்ட வேறு ஆப்ஷனே கிடையாது. ஃபஸ்ட்டு இது. 2வது, அதை சுத்திகரிக்கக்கூடிய தொழில்நுட்பம் எல்லாமே சீனா கிட்ட தான் இருக்குது, அமெரிக்காட்ட கிடையாது. 3வது, அதோடைய சுத்திகரிப்பு உபகரணங்கள். நாளைக்கு நீங்கள் மைனிங் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணால் கூட அந்த இடத்துல அந்த மைனிங்க்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது. அதுவுமே சைனா வந்து ஒரு மோனோபோலியாக வச்சுருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சைனாவுடைய டைவர்சிஃபிகேஷன் இந்தியாவும் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியலாக டேட்டா வரும்போது அதை பற்றி நம்ம பேசுவோம். சைனாவுடைய நான் யூஎஸ் எக்ஸ்போர்ட்ஸ், அமெரிக்கா இல்லாத ஏற்றுமதி அப்படின்றது கடந்த ஒரு 4 மாதங்களில் 15% அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பாக நம்ம சைனாவில் பாராட்டும். குயிக்காக அடுத்த மார்க்கெட்டை கண்டுபிடிச்சி அமெரிக்கா இல்லாத ஏற்றுமதிக்கு இன்னொரு 15% அளவுக்கான வளர்ச்சியை வந்து சீனா பெற்றிருக்கு. குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகளை இவங்க கையெடுத்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கார்டு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேனுஃபேக்சரிங். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இவ்வளோ அழுத்தத்துக்கு பிறகும் 6% அப்படின்ற அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஒரு கணிசமான வளர்ச்சினே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்க ஹெவி சப்சிடியை கொடுத்துட்ருக்காங்க. அரசாங்கத்துக்கிட்ட அதிகமாக பணம் இருக்கிறதுனால சப்சிடைஸ் வந்து அதிகமாக பண்ணுறாங்க. இதுதான் அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் உள்ள வித்தியாசம். அமெரிக்காவுடைய பணம், அமெரிக்கா வாங்கி வச்சிருக்கக்கூடிய இந்த $32 ட்ரில்லியன் அளவுக்கான கடன் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க யுத்தம் செய்வதற்கு தான் அவங்க பயன்படுத்தினாங்க. ஆனால் சைனா உஷாரா அந்த பணத்தை தன்னுடைய சொந்த நாட்டிலையும் சரி, வெளியில் ரியல் எஸ்டேட் வாங்குறது, அம்பந்தோட்டை,
கவடாராக இருக்கட்டும், இல்லை கென்யாவாக இருக்கட்டும், ரியல் எஸ்டேட் வாங்கி போடக்கூடிய தொழிலில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகள்கிட்ட லேண்டை வாங்குறது, துறைமுகங்களை வாங்குறது, உள்நாட்டு உற்பத்திக்கு தேவையான மானியத்தை வழங்குறது. ஸோ இன்னமும் மானியம் ஹெவியாக இருக்கிறதுனால அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும். மூணாவது, ட்ரம்ப்புக்கு இருக்கக்கூடிய ஒரு பர்சனல் வீக்னஸ், அவர் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர், ஒரு ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் கூட. ஸோ அமெரிக்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வலிமை அப்படின்றது சீனாட்ட இருக்குது. உலகத்திலே அதிகமான ஃபெடரல் ரிசர்வ் பாண்ட்ஸை வச்சுருக்கிறது, அமெரிக்காவோட பாண்டை வச்சுருக்கிறது சைனா தான். ஸோ எப்பப்பெல்லாம் அமெரிக்காவை வழிக்கு கொண்டு வரணுமோ அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து கிராஷ் பண்ணுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை கிராஷ் பண்ணுறது ட்ரம்ப்போட தோல்வியாக பார்க்கப்படுது அமெரிக்காவுடைய அரசியலில். உண்மையாக ஸ்டாக் மார்க்கெட்டு மட்டும் வச்சு ஒரு எக்கனாமிக் கொலாப்ஸ் ஆச்சுன்னு சொல்லவே முடியாது. பட் ட்ரம்ப் அவராக வச்சுக்கிட்ட வகுத்த ஒரு தேர்தல் வியூகம் அது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டை கடைசியாக டீப் சீக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப் மூலிமா கொலாப்ஸ் பண்ணதை நம்ம பார்த்தோம். லிபரேஷன் டே அப்போ கொலாப்ஸ் ஆனதை நம்ம பார்த்தோம். ஸோ மீண்டும் ஸ்டாக் மார்க்கெட்டை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான அந்த பவர் வந்து சீனாட்ட இருக்குது. பட் சைனாவுடைய மெயின் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2020 ஆரம்பித்து இன்னி வரைக்கும் அவங்க ரியல் எஸ்டேட் துறையை என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, அவங்களால மீட்டெடுக்கவே முடியல. உலகத்திலேயே ரியல் எஸ்டேட், அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸ் மற்றும் பிளாட்டோட விலை குறையக்கூடிய ஒரே மார்க்கெட்டாக சீனா இருந்துக்கிட்டு இருக்கு. எவர்கிராண்டே அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பெரிய நிறுவனம், பாகிஸ்தான் மாதிரி ஒரு 10 நாடுகளை விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கான ஒரு நிறுவனம், ஒரு கிட்டத்தட்ட $350 பில்லியன் மதிப்புள்ள ஒரு நிறுவனம் கம்ப்ளீட்டாக திவாலாகி இன்னைக்கு பேங்க்ரப்ட் ஆகிருக்கு. அந்த நிறுவனத்துக்கு கடன் கொடுத்த மாநில அரசு வங்கிகள் மற்றும் மாநில அரசுலேருந்து அலுவலகத்துலேருந்து கொடுக்கப்பட்ட எல்லாமே இன்னைக்கு லோன் நிற்குது. அந்த பணத்தையும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அவங்க கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரியல் எஸ்டேட் அப்படின்றது, ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டுன்றது கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. இனி அதை ரிகவர் ஆகிறதுக்கான 1% வாய்ப்பு கூட கிடையாது. ஏன்னா எவ்வளோ மக்கள் இருக்காங்களோ அதை விட அதிகமாக அவங்க வீடுகளை கட்டி முடிச்சிட்டாங்க. இது அவங்களோட ஜிடிபியோட மிக மிக முக்கியமான ஒரு தூண். அடுத்தது, வெளிநாடுகள்லேருந்து வந்து வாங்கின பிளாக் ராக் போன்ற நிறுவனங்கள், பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ், ஜேபி மார்கன், இவங்க கோடிக்கணக்கான ரியல் எஸ்டேட் பில்டிங்ஸை வாங்கி வச்சுருந்தாங்க சைனாவில். அவங்க இந்த முதலீடுகளை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புது முதலீடுகளும் வரல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது மிகப்பெரிய பிரச்சனை சைனாவை பொறுத்த வரைக்கும் கன்சப்ஷன், டொமஸ்டிக் கன்சப்ஷன். ஜஸ்ட் இப்போ வந்த டேட்டாவை பற்றி நம்ம சொல்லலாம். தந்தேராஸ் மற்றும் தீபாவளி இந்த 2 நாளில் மட்டும் இந்தியர்கள் செலவு பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.6 லட்சம் கோடி. ஸோ உள்நாட்டோடைய டிமாண்ட் இந்தியாவுடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்து. அப்படியே உள்நாட்டு டிமாண்ட் வந்து மிகப்பெரிய வீக்னஸாக சைனாக்கு இருக்குது. இயர் ஆன் இயர், வருடம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லோக்கல் இன்டர்னல் டிமாண்ட் அப்படின்றது கம்மியாகிட்டே இருக்குது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் 3% கம்மியாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் கன்சப்ஷன் அப்படின்றது ஒன்றுமே ஜிடிபியோட வெறும் 3-4% தான் இருக்குது. ஸோ நீங்கள் டொமஸ்டிக் கன்சப்ஷனை அதிகப்படுத்தினா கூட அது உங்கள் ஜிடிபியில் ஒரு பெரிய லெவலுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறது போகிறது கிடையாது. அடுத்தது, விலைவாசி கம்மியாகிறது. நம்மளுக்கு விலைவாசி உயர்வாகி இப்போ இருக்கிறதுலே 10 வருஷத்தில் விலைவாசி நீங்கள் கட்டுக்குள்ளே இருக்குன்னா இந்தியாவில். அங்கே பார்த்தீங்கன்னா பொருட்களோடைய விலை கம்மியாகிட்டே போகுது, டீஃப்ளேஷனில் போயிட்டு இருக்கு. ஏன்னா மக்கள் யாருமே செலவு பண்ணுறதுக்கு தயாராக கிடையாது. சைனீஸ் நியூ இயர், டிராகன் நியூ இயர்னு சொல்லுவாங்க. அந்த அலிபாபாவோட சேல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $150 பில்லியன் அளவுக்குலாம் போகும். இன்றைக்கி அந்த டிமாண்ட் அங்கே இல்லவே இல்லை. இதோட எதிராக தாக்கம் அப்படின்றது ஆட்டோமொபைல்லையும் தெரியுது, பைக்ஸில் கூட தெரியுது. அந்தளவுக்கு பைக்ஸ் கூட அங்கே விற்கிறது கிடையாது. அடுத்தது, 22%க்கும் அதிகமான அன்எம்ப்ளாய்மெண்ட். இந்த டேட்டாவை சைனா பப்ளிஷ் பண்ணுறதை நிறுத்திட்டாங்க. பட் நியூட்ரல் எஸ்டிமேட்ஸ், எக்கனாமிக் எக்ஸ்பர்ட் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா 22%. இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை சைனாவை பொறுத்த வரைக்கும். இதெல்லாம் தாண்டி அடுத்தது அவங்க டெக்னாலஜி எக்ஸ்போர்ட்ஸில் பெருசாக வரணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அதில் பைடன் அரசாங்கத்தில் ஆரம்பித்து இப்போ ட்ரம்ப்போடைய அரசாங்கம் வரைக்கும் போட்ட செமிகண்டக்டர் மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரோல், அதுவும் சைனாவை மிகப்பெரிய லெவலில் பாதிச்சிருக்கு. இப்போ சைனாவுடைய ரிஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா ஒருவேளை இந்த 155% விதிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஐசோலேட் ஆகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவை ஃபாலோ பண்ணி ஐரோப்பாவும் அதை பண்ணுவாங்க. இந்தியா கிட்ட அவங்க வந்தே ஆக வேண்டிய கட்டாயம் அப்படின்றது சூழ்நிலை ஏற்கனவே வந்துருச்சு. இன்னமும் அது அதிகமாகும். இந்தியா கிட்ட பகைச்சிக்கிட்ட அவங்க இருக்க முடியாது. ஏன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை, $100 பில்லியன் ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் அவங்கள பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அமெரிக்காவுடைய இன்னொரு பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பும் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமரும் சேர்ந்து ஒரு மினரல் டீல் போட்டிருக்காங்க. ஏன்னா ஆஸ்திரேலியாவில் கனிம வளங்கள், ரேர் எர்த் அதிகமாக இருக்குது. $10 பில்லியன் அளவுக்கான ஒப்பந்தத்தை ஏற்கனவே போட்டாங்க. மேபி இந்தியாவையும் கூட்டு சேர்த்து இந்திய நிறுவனங்கள் இந்த மினரல்ஸ் எடுக்கக்கூடிய வேலை பண்ணுவாங்க. ஸோ இந்த ரேர் எர்த் எலிமெண்ட்ஸோடைய அந்த மோனோபோலி அப்படின்றது இன்னும் அதிகபட்சமாக ஒரு 7 to 8 வருடம் தான் சைனாக்கு வந்து இருக்க போகுது.
உலக நாடுகள் முன்னெடுத்திருக்கக்கூடிய சைனா +1 பாலிசி இந்தியாவை எந்த அளவுக்கு எதிர்த்தாங்க, ஃபாக்ஸ்கான் நிறுவனத்துக்கு இன்ஜினியர்ஸ் அனுப்பக்கூடாத அளவுக்கு பண்ணாங்க. பட் இன்னைக்கு iPhone 17 ரியாலிட்டி. இன்னைக்கு iPhone 17 சைனாவில் உற்பத்தி ஆகாமல் இந்தியாவிலேருந்து உற்பத்தி ஆக போகும்பொழுது இந்த சைனா +1 பாலிசி அவங்கள உற்பத்தி துறையை மிகப்பெரிய லெவலில் வரக்கூடிய காலங்களில் பாதிக்கும். அதே மாதிரி சிசிபி கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரிஃப்ட் மிகப்பெரிய லெவலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. மீண்டும் தங்களுடைய இராணுவ தளபதியில் 2வது லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை இவங்க டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 12 அதிகாரிகள் ஒரே நேரத்தில் தூக்கப்பட்டிருக்காங்க. ஷி ஜின்பிங் வந்த காலத்துல இருந்து கடைசியில் 5 வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50க்கும் அதிகமான இராணுவ தளபதிகள் ஒன்று தூக்கியடிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை கைது செய்யப்பட்டு ஜெயிலில் இருக்காங்க, இல்லை கொல்லப்பட்டிருக்காங்க, இல்லை அவங்க தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய இராணுவத்தை வச்சு அமெரிக்காவை எதிர்க்கணும்னு இருக்கக்கூடிய ஒரு அம்பிஷனோடு இருக்கக்கூடிய வல்லரசு கடைசியாக இந்திய இராணுவ தளபதிகளில் யாராவது ஒருத்தரை எப்போ நீக்கினாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களால் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இன்டர்னலாகவும் அங்கே ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் கடைசியாக எல்லாத்த விட ட்ரம்ப்போட அன்பிரிடிக்டபிலிட்டி, எப்போ என்ன செய்வாருன்றது தெரியாது. ஸோ ஷி ஜின்பிங்குக்கு உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜ் இருக்குது. நாளைக்கு இவர் கனடாவை ஹேண்டில் பண்ண மாதிரியோ இல்லை இந்தியா கிட்ட இவங்க சீன மாதிரியோ சீனாவை சீனாங்கன்னா ஷி ஜின்பிங்க்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் சேர்ந்துடும். இப்போது கேம் தியரி படி எடுத்தோம் அப்படின்னா கேம் தியரியில் என்ன இருக்குது, ட்ரம்ப்புக்கிட்ட அந்த பவர் இருக்குது. ஆனால் அந்த பவரை ரொம்ப நாள் வைக்க முடியாது. பொருளாதார தடைகளை கொண்டு வர முடியும், ஆனால் ரொம்ப நாள் அதை நீடிக்க வைக்க முடியாது. அமெரிக்காவுடைய பொருளாதாரம் ஏற்கனவே பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்காவுடைய மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஏற்கனவே கடுமையான பாதிப்புக்கு ஆளாக இருக்காங்க. இந்தியா மேலே போடப்பட்ட அந்த வர்த்தக பொருளாதார வரி விதிப்பினால நாளைக்கு சைனா மேலேயும் போடும்போது ரொம்ப நாள் உங்களால் இதை கொண்டு போக முடியாது. ஷி ஜின்பிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்க, ஆனால் ரொம்ப ஸ்டபனாகவும் இருக்காங்க. ஏன்னா அரசு கருவூலத்தில் பணம் இருக்குது. அந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் இன்றைக்கி சீனாவை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அந்த இதுலேயுமே பார்க்குறோம். ஸோ இந்த சவுத் கொரியாவில் நடக்கக்கூடிய சம்மிட்டில் ஒரு தற்காலிகமாக ஒரு உடன்படிக்கை வரும். ஓகே, மீண்டும் சோயாபீன்ஸை நாங்கள் இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கிறோம், உங்களுக்கு ரேர் எர்த் மினரல்ஸை மெட்டல்ஸை நாங்கள் ஏற்றுமதி செய்ய ஆரம்பிக்கிறோம்னு கொஞ்சம் கன்செஷன் கொடுத்துட்டு, அதே சமயம் இந்த பக்கம் டாரிஃபில் இவர் கொஞ்சம் கன்செஷன் கொடுத்துட்டு தாய்வான் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் பட்டும் படாமல் சில அறிக்கைகளை கொடுத்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கே தவிர இந்த ட்ரூஸ் அப்படின்றது கண்டிப்பாக பர்மனண்ட்டான ஒரு சொல்யூஷன் இப்போதைக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. 5 மாத காலத்தில் மீண்டும் இந்த ட்ரேட் வார் அடுத்த கட்டத்தை நோக்கி எஸ்கலேட் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் உலக நிறுவனம், உலக சந்தை அப்படின்றத ரியாக்ட் பண்ண போகுது. ஸோ இந்த 2 பேருக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு பகை அப்படின்றது இந்தியாவுடைய உற்பத்தி துறையை பாதிக்கும். பட் ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுத்தீங்க அப்படின்னா இந்தியா எந்த பக்கம் போகுதோ அந்த சைடு வெற்றி பெறும், அந்த சைடு ஹெவியாக இருக்குன்றதுக்கான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்வீட் ஸ்பாட்டையும் இந்தியா கொடுக்குது. என்ன நடக்குதுன்றது இந்த சம்மிட்டுக்கு அப்புறம் திரும்ப மீண்டும் பேசுவோம். நன்றி, வணக்கம், ஜெயன்.